வணக்கம் ஃபாதர். வணக்கம். உங்கள் பேர் என்ன, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, என்னென்ன ஒரு உங்கள் அறிமுகம் சொல்லுங்கள். என் பெயர் வந்து ஃபாதர் ஜேம்ஸ் பாரதபுத்ரா, சேசுவை சேர்ந்த ஒரு குருவானவர். ஓகே. ஏறத்தாழ அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா ஏறத்தாழ 60 ஆண்டுகளுக்கு முன்பாக வெளிநாட்டு நிறைத்தூதுவனாக சென்றேன். என்னை கடவுள் அவர் கனவு அந்த நாட்டுக்கு கூட்டு போனார். நான் நினச்சது ஒன்று, கடவுள் கூட்டு போன ஒரு இடம் ஒன்று. நான் என்னுடைய விருப்பமெல்லாம் நான் கண்ட கனவு சிலோனில் போய் வேலை பார்க்கணும்னு சொல்லி பணி செய்ய வேண்டும். ஆனால் அது முடியாத காரணத்தினால கடவுள் என்னை ஹாங்காங் ப்ராவின்ஸை சேர்ந்த மலேசியாவுக்கு போய் வேலை செய்து போனார் 1966. என்னுடைய பயிற்சி களப்பணி காவணி போனேன். இன்னும் சாமியார் ஆள. அதனால் இந்த ரீஜன்சின்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த இதுக்காக வேண்டி போய் ஒரு வருடம் அங்கே இருந்தேன். அடுத்த வருடமே அவங்க எனக்கு வீசா கொடுக்க மாட்டேன்னு ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு ஒரு புதிய சட்டத்தை போட்டு மிஷனரிஸ்கெல்லாம் இந்த நாட்டுக்குள்ளே நுழையக்கூடாது, இங்கே இருக்கிற ஒன்று 10 வருஷத்தில் போயிடணும்னு ஒரு சட்டம் போட்ட உடனே என்னுடைய கனவு பொய்த்து போகுமோ என்று பயந்திருந்த நேரத்தில் என்னுடைய ப்ரொவின்ஷியல் மூலமாக ஹாங்காங் ப்ரொவின்ஷியமாக கடவுள் வேறு வேலையை காமிச்சார். என்னை இந்தோனேஷியாவுக்கு இறையியல் படிக்க அனுப்பினார். அப்படிங்களா? அங்கே படித்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் ஒரு வழிப்போக்கர் மூலமாக தமிழ் சமுதாயம், ஒரு சின்ன தமிழ் சமுதாயம் சுமத்ரா தீவில் இருக்கிறாங்க அப்படி என்று நான் கண்டறிந்தேன். உடனே நான் கிறிஸ்துமஸுக்கு 1968 அங்கே போனேன். போய் அந்த இறங்கின உடனே அந்த பிஷப் சொன்னார், ஆர்ச்சி பிஷப் சொன்னார், தீர்க்க தரிசனம் மாதிரி சொல்லியிருக்கார். அவர் சொன்னார், நீங்கள் இங்கே வந்தது வந்து தற்சமயமே வரல, நீங்கள் கடவுள் உங்களை அனுப்பி இருக்கிறார். ஏனென்றால் நான் ஒரு தமிழ் சாமியாரை தேடிக்கொண்டிருக்கிறேன், இது வரைக்கும் கிடைக்கல, இங்கே இருக்கிற சமுதாயத்தை பார்க்குறேன்னு சொன்னார். நான் சொன்னேன், அவர் அப்படி சொல்லி சொன்னார், நீங்கள் தான் மலேசியா போக முடியாதுன்னு சொல்கிறீங்க, சாமியார் அவன் ஏற்பாடு எங்கள் டயசிஸில் வந்து எங்களுக்கு உதவி செய்ய முடியுமா என்று கேட்டார். அதுக்கு நான் சொன்னேன், அது பெரியவங்க சொன்னாங்கன்னா நான் வர தயாருன்னு சொல்லிட்டு பேசாமல் போயிட்டேன். அப்புறம் நான் என்னுடைய பயிற்சி தொடர்ந்து குறிப்பிட்ட 1970 டிசம்பரில் குறிப்பிட்ட வாங்கின விற்பாடு இன்னொரு வருஷம் படிச்சுட்டு 1972 முதல் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்தது. எங்கிருந்து ப்ரொவின்ஷியல் இருந்து சொல்லுங்கள். நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்து உங்களை மலேசியா கொண்டு போகிறது பார்க்க முடியாது போல இருக்கு. ஆனால் மேடாவில் இருக்கிற ஆர்ச்சி பிஷப் வந்து உங்கள் சேவை இங்கே தேவைன்னு சொல்லி தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காரு. அதனால் நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம், நீங்கள் என்னென்ன செய்யணும்னா நேரம் நீங்கள் போய் அங்கே போய் வேலை செய்யுங்க அப்படின்ட்டு தான். அதுதான் ஆர்டர். எவ்வளோ காலத்துக்கு எப்படி செய்யறது அதெல்லாம் தெரியாது. ஏதோ கண்ணை கட்டி காட்டில் விட்டாப்புல அந்த நாடு, அந்த சுமத்ரா தீவு எப்படி இருக்கும், என்ன வேலைகள் இருக்கும், இப்படியாப்பட்ட மக்கள் இருக்காதுன்னு அறியாத இடத்திற்கு அப்ரஹாம் போனதை போல போனேன். நான் நினச்சது ஒரு சொல்ல அந்த மக்கள் மத்தியில் கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு திரும்பி வேற மலேசியாவில் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தால் போகலாம்னு தான் இருந்தேன். ஆனால் கடவுள் அவருடைய கனவு என்றது நான் அங்கேயே 52 வருஷமாக அந்த ஆர்ச்சி டைஸ் சேவை செய்து விட்டு நாடு தர வேண்டும் என்று. அதனால் அவர் கனவை நனவாக்குறதுக்காக என்னை ஒரு ஒரு கருவியாக பயன்படுத்தினார். அதுதான். அதனால் அவர் கண்ட கனவை நான் காண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் எனக்குடைய கனவுகளை இருந்தன. அதை வச்சுக்கிட்டு தான் முதல்ல ஆரம்பித்தேன். கடவுள் என்னை ஆசீர்வதித்தார். நான் செய்த ஒரு சில காரியங்கள், பள்ளிக்கூடம் கட்டினேன். அவர்களை வேறு இடத்திற்கு, அதாவது பிரித்து ரீலொகேஷன் பண்ணுறதுக்காண்டி ஒரே இடத்துலேருந்து வளர்ச்சி இல்லாமல் 70 வருஷமாக இருந்தவங்கள அவர்கள் மற்றவர்களோடு சேர்த்து போட்டால்தான் மற்றவர்கள் எப்படி உழைக்கிறார்கள், எப்படி முன்னேறார்கள் ஒரு ஆட்சி வரும். 1980 என்னுடைய இந்த ஒகேஷனல் கிரைசிஸில் இங்கே வந்தபோது
ரிட்ரீட் ஒன்று நடக்கும்போது டோனி டெமெல்லோ என்ற ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் ரிட்ரீட் ப்ரீச்சர் இருந்தார், சேஷரி சாமியார். அவரிடம் ரிட்ரீட் செய்யும் பொழுதுதான் எனக்கு உண்மையிலேயே கடவுள் பேசினார்னு சொல்லலாம். என்லைட்டன்மெண்ட் கிடைச்சது, கடவுள் என்னை ஆட்கொண்டார் என்று சொல்லலாம். ஆயினால் அப்போதான் நினைத்தேன், இதுவரைக்கும் நான் கண்ட கனவை நனவாக்குவதற்காக நான் போய் வேலை செய்கிறேன். அது பிடிக்காத கடவுள் நமக்கு இந்த சோதனையை கொடுத்து இன்றிலிருந்து அவருடைய கனவுகளை காண செய்கிறவர்கள் போல இருக்கு. இதுவரைக்கும் நான் கடவுளுடைய கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு எங்கெங்கே எனக்கு தேவையை கூட்டிகிட்டு போனேன். இப்போ இனிமேல் இருந்து நான் ஆண்டவனே என் கையை நீங்கள் இறுக பிடித்துக் கொள்ளுங்கள், எங்கே அழைத்து செல்லாலும் நான் வருகிறேன் என்ற ஒரு முடிவுக்கு வந்து போனேன். அப்படி போனதுனால தான் கடந்த 80லிருந்து 24 வரைக்கும் இறைவன் என்னோடு இருந்து அவர் என்னை கருவியாக பயன்படுத்தி ஒரு பெரிய பெரிய காரியம் செய்திருக்கிறார். இந்த அதை பற்றி பேசாதவர்களை சொல்லிடுவார். எங்கள் ஆர்ச்சி பிஷப் சொல்லுவார், யாராவது ஃபாதர் ஜேம்ஸ் யார் என்று கேட்டால் உடனே அவர்கள் கிரஹா மரியா அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தை சொல்லுவார்கள். கிரஹா மரியா வேளாங்கண்ணி என்று என்னென்னு கேட்டால் அவர்கள் சொல்வார் ஃபாதர் ஜேம்ஸை பற்றி பேசுவார். அத்தகைய விதத்திலே என்னுடைய அழைத்தல் அனைத்தும் அந்த ஆலயத்தில் வைத்து இருக்கிறது.